ஓட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் கடந்த சில காலகட்டமாக கருத்து வேறுபாடு மின் இணைப்பு வேண்டாம், எங்க இடத்துல நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தற்காலிகமாக மின் இணைப்பு வேண்டாம் கொடுத்துருக்காங்க. மின்சார வாரியம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு மேல வழக்கு போட்டிருக்காங்க. அது நிலுவையில் இருக்கு. அதுக்கு இடையில இந்த இடத்துல வாடகைக்கு குடியிருக்கிறவரு அவரும் உயர்நீதிமன்றத்தில் நாடியிருக்காரு. 21/2/2025 வாயிலா இருந்தது. இவங்க இப்போ கோர்ட்டு உத்தரவுன்னு சொல்லி காமிக்கிறதுல 17/2 இருக்கு. நாங்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட சார் இது கன்சிடர் பண்ணுங்க, இது உத்தரவு தேதி மாறி இருக்கு, நாங்கள் அப்பீல் போயிருக்கோம், நிறைய தெரிவித்தோம். காவல்துறையும் மின்சார வாரியமும் உள்ள அதிகாரிகளும் இந்த ஹோட்டல் வாடகைதாரர் லாபம் அடையும் நோக்கில் செயல்பட்டுருக்காங்க. உரிமையாளரை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவனுக்கு பாய்சன் சாப்பிட்டாங்க. அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கக்கூடியது. இது ஒரு தனிநபர் லாபம் அடைவதற்காக இடத்தோட ஓனரை ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப அவங்கள மனதளவில் தற்கொலைக்கு தூண்டுறதுல இன்னைக்கு அரசு அதிகாரிகளும் மின்சார வாரிய அதிகாரிகளும் நடந்துக்கிட்டாங்க. நடவடிக்கை நாங்கள் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தில் வழக்குக்காக மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். மாவட்ட நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கோம். வரக்கூடிய வாரங்களில் அதுக்கான முடிவு விரைவில் தெரிவிக்கும். கண்ணன் வழக்கறிஞர்.